ஹாய், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் புரோக்கோலியை வச்சு ஒரு ரெசிபி செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் தொட்டு விடுங்க. முதல்ல இந்த புரோக்கோலியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம். அடுத்ததா இந்த புரோக்கோலி சின்ன துண்டுகள் இதில் மொத்தமாக இருக்குது, அதை சீவி எடுப்போம். எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கொள்ளுவோம். சுடு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் இருக்கிற பூச்சிகள் இருந்தால் செத்துடும், அதை கழுவி எடுப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூன்று நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். வச்சுட்டு கழுவி எடுப்போம். இந்த புரோக்கோலியை இப்போ கழுவி எடுத்தாச்சுது. இனி நான் இந்த மிக்சியில் போட்டு சின்ன சின்ன பீஸாக ஆக்க போகிறேன். இப்போ இதை அரைத்து எடுத்துக்கொள்வோம். இதை இப்போ கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இது அரைப்பட்டுட்டுது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். இனி 2 டேபிள் ஸ்பூன் கடலைமா சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோளமா, அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு, மிளகுத்தூள், அதோட இந்த இலை சேர்க்குறேன். இது பற்றி சீலியை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். மா காணாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். பிடிக்கிற பதத்துக்கு, கட்லட் பிடிக்கிற பதத்துக்கு வந்து சரி. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைமா சேர்த்துருக்குறேன். இதோட இல்லாமல் 4 டேபிள் ஸ்பூன். இப்படி பிடிக்க வந்தால் சரி. இனி இதை பொரித்தெடுப்போம். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக தான் விடணும். நிறைய எண்ணெய் விட்டு பொரிக்கல. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதை உருண்டை ஆக்கிட்டு இப்படி தட்டி எடுப்போம். எண்ணெயில் போடுவோம். இப்போது மற்ற பக்கம் திருப்பி விட்டாச்சுது, வேகட்டும். ஏற்கனவே சுடுதண்ணி விட்டபடியாக கொஞ்சம் மரவாசி வெந்துடும். அவ்வளோ நேரம் வேக விட தேவையில்லை. கூடுதலாக வேக விட்டால் சத்து போயிடும். சூப்பராக எல்லாத்தையும் பொரித்து முடிச்சாச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.